அல்லல் போம் அல்வனிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமிதய மரணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைதொழில்கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோல்பகன் விட முண்டகண்டகன் நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்தது நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசிரவை நல்ல அடியவருக்குமேவே. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு காமதேனு ஜோடியத்தில் நிறைய வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்குள்ள கோடீஸ்வர உள்ள நாட்கள், அது ஒவ்வொரு நாட்களுக்குமே இறைவனோட அருள் இருக்குது. சரியா? அப்படி பார்க்கும்போது கடகத்தில் உள்ள நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்து வருகின்ற நாட்களில் இன்றைக்கி கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள். அன்றைக்கி லக்கி நம்பர் என்ன, அதை இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அன்றைக்கி தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த அதிர்ஷ்டம் எந்த வகையில் அடிக்கும் அதையும் உங்களுக்கு நான் சார்ட் அவுட் பண்ணுறேன். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு மார்ச் 19, மார்ச் 28 இந்த 2 நாட்களும் தெய்வம் தந்த கோடீஸ்வர நாட்களாக பார்க்கப்படுகிறது. லக்கி டேஸ், தெய்வம் தந்த லக்கி டேஸ். புனர்பூச நட்சத்திரத்துக்கு மார்ச் 19, மார்ச் 28 அன்றைக்கி உங்களுக்கு பல வகையில் யோகம் வரும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபமாக இருக்கும். அதுபோக பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டது, கழிவாயில், கிருஷ்ணாயில், பெட்ரோல் பேங்க், சரியா, சப்கான்ட்ராக்ட், கட்டட வேலையிட செய்கிறவங்க, ஜல்லி, மணல் சப்ளை, குவாரி டெஸ்ட், இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் அடுத்தடுத்து 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பூசம், ஆயில்யம் அடுத்தடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ புனர்பூச நட்சத்திரத்துக்கு மார்ச் 19, மார்ச் 28 இந்த வகையில் கண்டிப்பாக ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக இருக்குது. அந்த லாபம் 1000 வரலாம், லட்சமாக வரலாம், கோடிகளாக வரலாம். உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தீங்கன்னா கோடி கணக்கில் வரும். ஒரு மத்திய மேலே இருக்க மிடில் கிளாஸில் இருக்கீங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு சின்ன லெவலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 1000 கணக்கில் வரும். 10,000, 20,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ விரலுக்கேற்ற வீக்கம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு மார்ச் 19, மார்ச் 28 தெய்வம் தந்த லக்கி டேஸாக பார்க்கப்படுகிறது. லக்கி நாளா. அன்றைக்கி லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். சரியா? லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். அன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அதிர்ஷ்ட கலர் ஸ்கை ப்ளூ, ரோஜாப்பூ கலர், பிங்க் கலர், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு தரும். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் அடுத்து வருகிற நாட்களில் பார்த்தோம்னா மார்ச் 20, மார்ச் 29 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்களாக பாவிக்கப்படுகிறது. ஸோ மார்ச் 20, மார்ச் 29 உங்களுக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ். அன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர்னால் அந்த கூட்டுத்தொகை 5ன்னு வரணும். மொத்த கூட்டுத்தொகை 5, 14, 41, 23, 32ன்னு வரும். ஓகே, 5ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தூர தேசத்துலேருந்து வரும், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். சரியா? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல லாபம் இருக்கும். 1000 லட்சமாவோ கோடிகளாக பணம் பொருளதுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அதிர்ஷ்ட கலர் பச்சை கலர். மார்ச் 20, மார்ச் 29 பச்சை கலர் ஷேடில் ட்ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி பொழுதில் நீங்கள் நல்ல ஒரு காரியம் பண்ணலாம், லாபத்தை ரொம்ப சம்பாதிக்கலாம். அடுத்து ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் யோகமுள்ள நாட்கள், பேரதிர்ஷ்டமுள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகமுள்ள நாட்கள் மார்ச் 21, மார்ச் 30 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அன்றைக்கி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பான வெற்றியை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். அரசு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் கமிஷன் எடுக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். ஸ்தாப்பான் வழியிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி எண், தெய்வம் தந்த லக்கி எண் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. சரியா நேர்களே? ஸோ இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர் கொடுத்துருக்குறேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். ஸோ கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு வருகிற மார்ச் 19, மார்ச் 28 யோகமுள்ள கோடீஸ்வர யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர், லக்கி எண் 8ஆம் நம்பர். பூசம் யோகமுள்ள நாட்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் மார்ச் 20, மார்ச் 29 அன்றைக்கி லக்கி நம்பர் 5. ஆயில்யம் கோடீஸ்வர யோகமுள்ள மார்ச் 21, மார்ச் 30 அன்றைக்கி லக்கி எண் 7ஆம் நம்பர். வாழ்த்துக்கள் நேர்களே. அனைத்து வளங்கள் நலன்கள் பெறுங்கள், இன்பத்தை பெறுங்கள், ஏற்றத்தை பெறுங்கள், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.